Okay, so we'll continuing our journey on industrial Internet of Things. So in the previous session, we actually covered about ARP protocols. Then we saw about Ethernet IP protocol. Okay, so continuing our discussion on the same. So the next protocol that we are going to see is I'll take a pen. Okay, BACnet. Okay, so BACnet is an protocol. It's originally coming from, this is another protocol, ASHRAE, and basically BACnet அப்படின்றது என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா பில்டிங் ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் நெட்வொர்க். பில்டிங் ஆட்டோமேஷன், பிஏசின்றது பில்டிங் ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் நெட்வொர்க். ஓகே, ஸோ என்ன இதோட ஐடியா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இப்படி சொல்லலாம். ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை ஒரு கம்பெனியோ இருக்கும்போது அங்கே வந்து ஒரு இது வந்து கோர் ப்ராசஸ் பிளான்ட்டுக்கு தேவைப்படும். அது இல்லாமல் மற்ற ஒர்க்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும் கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும், இல்லை அந்த லைட்டிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேர் கேஸு, எலவேட்ரு, இந்த மாதிரி நிறையா சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு பில்டிங்கில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குமோ அது எல்லாத்துக்கும் தனித்தனி கண்ட்ரோல் சிஸ்டம் இருந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆப்ரேட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒரே சிஸ்டம் மூலமாக பார்க்க முடியும் அப்படின்னா அதான் BACnet. ஃபுல் பில்டிங்கே ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கண்ட்ரோல் சிஸ்டம், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கம்ப்யூட்டர் இருந்தால் அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ வாட் வி ட்ரை டு ப்ரப்போஸ் இஸ் எ நெட்வொர்க். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கக்கூடிய பில்டிங்கில் நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா டிவைஸஸையும் ஒன்றா இணைச்சிரும். தேர்பை ஒரு காமன் இன்டர்நெட் மூலமாக எல்லா டிவைஸஸையும் ஒன்றா ஆட்டோமேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஸோ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டிவைஸஸ். ஓகே, இது பேசிக்கலாக யார் எட்டுன்னு வந்தாங்க அப்படின்னா அமெரிக்கன் ஈட்டிங், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்க தான் இந்த BACnet அப்படின்ற ப்ரோட்டோகால் எட்டுன்னு வந்தாங்க. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து இதுக்கும் யூஸ் ஆகும். இட் கேன் பி யூஸ் ஃபார் நார்மல் பர்பஸ் as well as ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ், டிஃப்ரெண்ட் ஆக்சுவேட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ், ஒவ்வொரு வெண்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒரே இடத்துல ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அதான் பில்டிங் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இதான் ஐடியா ஆஃப் BACnet. ஓகே, ஸோ கம்பெனி ஏ ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, கம்பெனி பி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, கம்பெனி சி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி BACnet அப்படின்ற ஒரு நெட்வொர்க் மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ஐடியா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா BACnetஐ பொறுத்த வரைக்கும் BACnet வந்து ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட். நம்ம போன இதுலேயே பார்த்தோம் எப்படி நம்மளுடைய லாஸ்ட் ப்ரோட்டோகால் தட் வி ஹவ் சீன், தட் இஸ் ஆல்சோ அன் ஓப்பன் ஸ்டாண்டர்ட். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து இட்ஸ் அன் ஓப்பன் ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது வந்து ஈஸி இன்டகிரேஷன், இருக்கிற சிஸ்டத்து கூட ஈஸியாக வந்து எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். இப்போ அப்படி ஆர்ட் ப்ரோட்டோகால் பார்த்தோம், நார்மல் 4 to 20 mA கரண்ட் லூப் கூடவே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் இல்லையா. அதே மாதிரி ஈஸி இன்டகிரேஷன். அதே மாதிரி நிறைய வெண்டர்ஸ், இது ஓப்பன் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால நிறைய வெண்டர்ஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் தட் ஆஸ்பெக்ட். ஓகே, முக்கியமான விஷயங்கள் இந்த ப்ரோட்டோகாலோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சிஸ்டம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த பேராமீட்டரை. அதுக்கு பதிலாக இது வந்து அதான் இந்த தேர்ட் பாயிண்ட், எலிமினேட் ஃபியர் ஆஃப் பீயிங் லாக்ட் இன். ஸோ அந்த பர்டிகுலர் நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு நெட்வொர்க் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது இன்டர்ஆப்பரபிலிட்டி, இது ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்டு. ஸோ எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் டேட்டா ஷேர் பண்ணலாம், அலாரம் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், எந்த பேராமீட்டர் அதிகமாக இருக்குது, சில பேராமீட்டர்ஸை ஷெடியூல் பண்ண முடியும், ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண முடியும், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பண்ண முடியும் ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர் மூலமாக. ஓகே, அதான் ஐடியா ஆஃப் திஸ் BACnet. ஸோ இதான் ஃபஸ்ட்டு BACnet வந்து 1996 ஆரம்பிக்கப்பட்டப்போ எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. ஆஷ்ரேவோட வின்டர் மீட்டிங்கில் BACnet ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 1996 இது. ஓகே, ஸோ BACnetோட ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம 3 விஷயமாக வச்சு சொல்ல முடியும்.
ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்னா பேக்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு ஆஸ்பெக்டாக பார்க்குறோம். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட்னு ஒன்று சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்னா என்னென்னலாம் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நம்ம ஐஓடியில் கூட பேசிக்ஸில் பார்த்தோம்னா நிறைய டிவைஸை வந்து நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். டிவைஸ்ன்னு சொல்லுவோம், அதில் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக உங்களுக்கு என்ன விதமான சேவைகள் தேவை அதுன்றது சர்வீசஸ். வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் யூ ரெக்வயர். இது எல்லாத்துக்கும் பாலமாக இருக்கிறது நெட்வொர்க்கிங். என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ 3 ஆஸ்பெக்டாக இதை பார்க்குறோம். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட்டு, ரெண்டாவது சர்வீசஸ், மூணாவது நெட்வொர்க்கிங். ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எனி ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட். ஒரு ஃபிசிக்கல் இன்புட்டாக இருக்கலாம், ஒரு சென்சாராக இருக்கலாம், ஒரு ஆக்சுவேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு காயிலாக இருக்கலாம். எனி அவுட்புட், ஃபிசிக்கல் அவுட்புட், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸாக இருக்கலாம், ஒரு சில சப்ரூட்டீன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு அலாரம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே பேர் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்குன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் என்னென்ன தன்மைகள்னால், அந்த ஆப்ஜெக்ட் எப்படி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பேராமீட்டர் கிட்ட இருக்குது. பட் இதில் வந்து நம்ம முக்கியமான பேராமீட்டர் மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? முக்கியமானது என்னென்னா ஆப்ஜெக்ட்டுக்கான நேம். ஸோ அதோட பேர் என்ன, அது என்ன டைப். அகைன் டைப்பே வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் டைப், அதோட கரண்ட் வேல்யூ என்ன, அது இல்லாமல் ஸ்டேட்டஸ் ஃப்ளாக்ஸ் நார்மலாக இருக்கா, அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்கா, கேலிப்ரேஷனில் இருக்கா, அந்த மாதிரி அதோட ஹையர் வேல்யூ என்ன, லோயர் வேல்யூ என்ன. ஓகே, இதெல்லாம் சம் மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன். இது வந்து ஒரு இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஒரு இன்புட்டையும் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்ன பேராமீட்டர்ன்றது தான் இதில் பார்க்குறோம். ஸோ முக்கியமானது விஷயம் என்னென்னா அதோட பேர் என்ன டைப்பு, அதோட கரண்ட் வேல்யூ என்ன. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அதோட ஹை லிமிட், லோ லிமிட், ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் இதெல்லாம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த பிஹேவியர் அண்ட் ஆப்ரேஷன் அதுக்கேற்ற மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றது தான் ஆப்ஜெக்டோட கேரக்டரைஸ் பண்ணுறோம். இப்படி தான். ஓகே, ஸோ மொத்தமாக 23 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது பாருங்கள். பைனரி இன்புட், பைனரி அவுட்புட், பைனரி வேல்யூ, அனலாக் இன்புட், அனலாக் அவுட்புட், அனலாக் வேல்யூ, ஆவரேஜிங்கு, அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வேல்யூஸ் வருது. அது இல்லாமல் ஃபைல் ப்ராசஸிங் பண்ண முடியும், ப்ரோக்ராமு ஷெடியூல் பண்ணுறது, குரூப் பண்ணுறது, ஈவெண்ட் என்ரோல்மெண்ட்டு, டிவைஸு, இது லைஃப் சேஃப்டி ஜோன், யூ வாண்ட் டு டூ அ கமாண்டிங்கு, ஒரு லூப் இருக்குது, மல்டிபிள் இன்புட்ஸு, மல்டிபிள் அவுட்புட்ஸ், மல்டிபிள் வேல்யூஸ், இந்த மாதிரி 23 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது மொத்தமாக இந்த பேக்நெட்டில். ஸோ ஒரு பேக்நெட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்றது பேர் வந்து பேக்நெட் டிவைஸ். A collection of BACnet objects is called as a BACnet device. அதுக்கு பேர் வந்து BACnet device. ஸோ ஒரு டிவைஸ்ன்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு குரூப் இருக்கலாம், ஒரு இன்புட், பைனரி இன்புட், பைனரி அவுட்புட், அனலாக் இன்புட், அனலாக் அவுட்புட், அனலாக் வேல்யூ, ஒரு ஷெடியூல், ஒரு லூப், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடும்போது அது ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேர் வந்து BACnet device. A group of BACnet objects is a BACnet device. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஆப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டோம். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு பேக்நெட்டை கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 விஷயம் தேவை. ஒன்று ஆப்ஜெக்ட்டு, செகண்டு சர்வீசஸ்ஸு, 3 நெட்வொர்க். இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது சர்வீசஸ். ஸோ சர்வீசஸை ப்ராடாக நம்ம 2 வகையாக கேரக்டரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கன்ஃபர்ம்டு சர்வீசஸ், இன்னொன்று வந்து அன்கன்ஃபர்ம்டு சர்வீசஸ். அது என்ன கன்ஃபர்ம்டு சர்வீசஸ், நம்ம போன ப்ரோட்டோக்காலில் கூட ஞாபகம் இருந்தால் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சில இதுக்கு வந்து ரிப்ளை வருது அப்படின்னா இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ ரிப்ளை. இப்போ ஈதர்நெட் ஐபிலேயே நமக்கு வந்து டிசிபி ப்ரோட்டோக்கால்னு பார்த்தோம், யூடிபி ப்ரோட்டோக்கால்னு பார்த்தோம். டிசிபி ப்ரோட்டோக்கால் வந்து ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரிப்ளை கொடுத்தா தான் அடுத்ததுக்கு போகும். வேறஸ் யூடிபி ப்ரோட்டோக்கால் பார்த்தீங்கன்னா ரிப்ளை தேவையில்லை, அது கண்டினியூஸாக டேட்டா வந்துருக்கும். அதான் கன்ஃபர்ம்டு சர்வீசஸ், அன்கன்ஃபர்ம்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிப்ளை எக்ஸ்பெக்டட் வித் டேட்டானா அது பேர் கன்ஃபர்ம்டு சர்வீசஸ், ரிப்ளை தேவையில்லை அப்படின்னா அது வந்து அன்கன்ஃபர்ம்டு சர்வீசஸ். ஓகே, இப்போ என்னென்ன சர்வீஸ்ன்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன் சர்வீசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் சர்வீஸ். இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டை வந்து ஒரு இன்புட்டை வந்து ரீட் பண்ணலாம், அதோட வேல்யூவை, இல்லை ரைட் பண்ணலாம் ஒரு வேல்யூவை, புதுசாக ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ண முடியும் ஒரு வேரியபிள், இல்லை இருக்கிற வேரியபிளை வந்து டெலீட் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறது இது பேர் வந்து ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் சர்வீஸ். ரெண்டாவது அலாரம் அண்ட் ஈவெண்ட் சர்வீசஸ். ஏன்னா இது ஒரு ஃபுல் பில்டிங் ஆட்டோமேஷனில், ஸோ உங்களுக்கு எல்லா இதுவும் ஒன்றா இன்க்ளைண்டாக வரும். அதான்
ஸோ ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் பேராமீட்டர் அவுட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது, அதே மாதிரி வேல்யூ சேஞ்ச். ஸோ உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் நிறைய இடத்துல தேவைப்படும். ஒரு வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூலேருந்து சேஞ்ச் ஆகிறது. ஓகே, நமக்கு அந்த நெகட்டிவ் ட்ரிகர் பாசிட்டிவ் ட்ரிகர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அலாரம் அண்ட் ஈவெண்ட் ரிலே சர்வீசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆக்சஸ் சர்வீஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஃபைலில் சேவ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபைலை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அந்த ஃபைலை மேனிப்புலேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது. ஸோ ஃபைல் ஆக்சஸ், ஃபைல் ரிலேட்டடான இதெல்லாம். ஏன்னா எல்லா டேட்டாவும் போய் ஃபைலில் சேவ் ஆகுது இல்லையா, அந்த ஃபைலை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. ஸோ 4வது பார்த்தீங்கன்னா ரிமோட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு புது டிவைஸ் எங்கே இருக்குது டிஸ்கவர் பண்ணுறது, இல்லை 2 டிவைஸ்க்கு நடுவில் ஒரு சிங்க் ஏற்படுத்துறது, இல்லை ஒரு டிவைஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பழைய டேட்டாவை பேக்கப் அல்லது ரீஸ்டோர் பண்ணுறது. ஸோ இது வந்து ரிமோட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். லாஸ்ட் வந்து விர்ச்சுவல் டெர்மினல் சர்வீசஸ். அதாவது ஒரு நம்ம ஸ்கேடா மாதிரி ஒரு ஸ்க்ரீன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி HMI இன்டர்ஃபேஸ், ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீசஸ். இதில் சிலது கன்ஃபார்ம்டாக இருக்கும், சிலது அன்கன்ஃபார்ம்டாக இருக்கும். ஸோ இட்ல ஹேவ் போத் கன்ஃபார்ம்ட் அண்ட் அன்கன்ஃபார்ம்ட். பட் ப்ராடாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணுற சர்வீசஸ்ஸு, அடுத்தது அலாரம் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ஸு, 3வது ஃபைல் ஆக்சஸ் சர்வீசஸ்ஸு, அப்புறம் ரிமோட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்தது விர்ச்சுவல் டெர்மினல் சர்வீசஸ். இந்த மாதிரி நம்ம ப்ராடாக பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இது இல்லாமல் சில சர்வீசஸ் இருக்குது. இது பேர் UIS அண்ட் IAM சர்வீசஸ். சம்திங் லைக் நம்மளோட மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இது. சம்திங் லைக் தட். ஓகே, மாஸ்டர் ஸ்லேவ் மாதிரியே தான். இப்போது ஒரு பர்டிகுலர் டிவைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த BACnet மூலமாக என்ன கேட்கும்னா UIS அப்படின்ற ஒரு சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணும். இந்த UISன்னு இது கேள்வி கேட்டோன்னே இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி, ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி. இது கேட்டோன்னே இது UIS, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் இருக்கோம். இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஃபஸ்ட் டைம் போகிற வாதியாக இருக்குது. சில பேர் வந்து ஒரு சிவகுமாரே வந்து ஒரு 3 சிவகுமார் இருக்காங்கன்னு வச்சுங்க. சிவகுமார் A, சிவகுமார் B, சிவகுமார் Cன்னு. அப்போ UIS சிவகுமார் B, UIS சிவகுமார் C அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ இட் இஸ் அ காமன் கொஸ்டின் டு ஆல். அப்போது ப்ராட்காஸ்ட் மெசேஜ் மாதிரி தான். அப்போது அந்த பர்டிகுலர் டிவைஸ் எது மேட்ச் ஆகுதோ அது என்ன பண்ணுன்னா IAM சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ UISன்னு கேட்டோன்னே IAM சார், நான் தான் சிவகுமார் C அப்படின்னு கை தூக்குறாங்கல்ல, அதான் IAM சர்வீஸ். ஓகே, ஸோ கிளையண்ட்ஸ் UIS சர்வீஸ் ரெக்வஸ்ட் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த டிவைசஸ் வந்து IAM சர்வீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, இதில் டைரெக்டாக நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு அட்ரஸை மட்டும் கொடுக்குது இல்லையா இதில். ஸோ இதை நேமும் கொடுத்துச்சுன்னா அது பேர் UAS அண்ட் IAM சர்வீஸ். இது வந்து UIS அண்ட் IAM சர்வீஸு. இன்னொன்று இருக்குது UAS அண்ட் IAM. இதில் எக்ஸ்ட்ராவாக ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையரும் இருக்கும், நேமும் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையரும் இருக்கும், நேமும் இருக்கும். அதுக்கு பேர் வந்து அதே தான், போன இதே தான், UASன்னு வரும். அதுக்கு ரிப்ளை வந்து IAVன்னு வரும். அதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்குன்னு பார்க்கும்போது ஓகே, என்ன நெட்வொர்க் மூலமாக இந்த கம்யூனிகேஷன், இது வந்து நம்மளுடைய OSI மாடல். திஸ் இஸ் அவர் OSI மாடல். முக்கால்வாசி நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து இந்த OSI மாடல் தான் ஃபாலோ பண்ணும். பட் நம்மளோட BACnet வந்து இதுலேருந்து எல்லா லேயரும் தேவைப்படாது. இதுலேருந்து ஒரு 4 லேயர் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர், இந்த 4 லேயர் மட்டும்தான் இந்த BACnet ஆர்கிடெக்சரில் தேவைப்படுது. ஸோ அப்ளிகேஷன் லேயர்னால் என்ன, நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கம்யூனிகேட் பண்ணுது, அதுக்கான தேவையான ஆக்சசரிஸ், அதுக்கு தேவையான இன்ட்ராக்ஷன், அதெல்லாம் பார்த்துக்கிறது பேர் வந்து யூ கால் இட் அஸ் அப்ளிகேஷன் லேயர். ஸோ அதுக்கு தேவையான நெட்வொர்க் கம்யூனிகேஷன், அதுக்கு எரர் டிடெக்ஷன், நெட்வொர்க்கில் ப்ராப்பராக டேட்டா போகுதா இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறது நெட்வொர்க் லேயர். அடுத்தது டேட்டா லிங்க் லேயர். 4வது வந்து ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர்ன்றது ரியல் டிவைசஸ் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, அதுக்கு தேவையான அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸ் லிங்கிங், அதெல்லாம் பார்த்துக்கிறது டேட்டா லிங்க் லேயர். ஸோ இதான் வந்து BACnetோட ஆர்கிடெக்சர். நம்ம டீட்டெயிலாக ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்ப்போம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த OSI மாடல். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் லேயர் என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜை ப்ராசஸ் பண்ணுறது, டிவைஸ் அட்ரஸிங்.
ஓகே, இதான் இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக உங்களோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேனலில் காட்டுறது, என்னென்ன பேராமீட்டர் எங்கெங்கே இருக்குது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டையும் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறது, ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறது அப்ளிகேஷன் லேயரில் தான் நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி ரூட்டிங் பண்ணுறது டேட்டாவை, ஸோ எப்படி போகணும் டேட்டா, இப்போ ஏ டு சி போகணும் அப்படின்னா எப்படி பார்த்து ஏ போய் பி போய் சி போகணுமா, இல்லை விச் வே விட் ஹேஸ் டு ட்ராவல் அப்படின்றது கொடுக்கறது ரூட்டிங். ஓகே, நம்ம இதில் இதில் ப்ரோட்டோக்காலில் கூட பார்த்தோம் ரூட்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நெட்வொர்க் கேரி அவுட் பண்ணுது. அடுத்தது டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்கோட வேலைன்னா பேர்லேயே இருக்குது டேட்டா லிங்க். ஸோ டேட்டாவை வந்து எப்படி அனுப்புது, ஃப்ரேமாக பேக்கெட்டாக அனுப்புதா, அதோட டேட்டாவோட அட்ரஸ் என்ன, அதை அட்ரஸ் வைக்கிறதுக்கான ரூல்ஸ் என்ன, ஒரு டேட்டாவை நெட்வொர்க் மூலமாக அனுப்பும்பொழுது முதல்ல நெட்வொர்க்குக்கு ஆக்சஸ் இருக்கா, அப்படி ஆக்சஸ் இருந்த பிறகு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா அனுப்பி அதை செக் பண்ணும். ஸோ எரர் செக்கிங், அந்த டேட்டா ப்ராப்பராக ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகுதா, அதோட ஃபார்மேட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது டேட்டா லிங்க் லேயர். ஓகே, நாலாவது ஃபிசிக்கல் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயர் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியல் டைம் டிவைசஸ் எப்படி ஹார்ட்வேர் சிக்னல் கனெக்ட் ஆகுது, என்ன வகையாக டேட்டா நமக்கு உள்ளே வருது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஸோ அதோட டோப்பாலஜி என்ன, ஸோ இதெல்லாம் சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் லேயர். ஓகே, இப்போ இந்த 4 லேயர் பார்த்தோம் இல்லையா, இதை வச்சு நம்மளுடைய கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்க்க முடியும். இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர். ஸோ அப்ளிகேஷன் லேயருக்கு யூ ஹேவ் த பேக்நெட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயர் பேக்நெட் நெட்வொர்க் லேயர். ஸோ டேட்டா இன்ட்ராக்ஷனுக்கு யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் டேட்டா லிங்க். IEEE 802.2 மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். UDP நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் பை இன்டர்நெட் ப்ரோட்டோகால். MSTPனா மாஸ்டர் ஸ்லேவ் அல்லது டோக்கன் பாசிங். மாஸ்டர் ஸ்லேவ் தான் ஆல்மோஸ்ட். P2Pனா இட் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் லேயரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஈத்தர்நெட் கம்யூனிகேஷன் இருக்கும், ஆர்க்நெட் இருக்கும். ஓகே, ஸோ EIA 485 அதான் RS 485, அடுத்தது RS 232, லான் டாக். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் லேயர்ஸு விச் இஸ் கோயிங் டு ஆக்சுவலி கம்யூனிகேட் வித் அவர் டிவைசஸ். ஃபைன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த IEEE 802, ஈத்தர்நெட்டு, இன்டர்நெட்டு, RS 232, மாஸ்டர் ஸ்லேவ் ப்ரோட்டோகால், பாயிண்ட் டு பி, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். இந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் மூலமாக தான் பேக்நெட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட். அங்கே கொடுத்ததே தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஒரு நெட்வொர்க்குக்கும் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்நெட்டில் யூஸ் பண்ணுற ஈத்தர்நெட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி இன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேண்ட். ஸ்பீடு வந்து 10, 100 or 1000 மெகாபைட்ஸ் வரைக்கும் போக முடியும். இது பேசிக்கலாக இட் யூசஸ் மேக் அட்ரஸ், பட் கம்பேரிட்டிவாக காஸ்ட் அதிகம் பேக்நெட் ஈத்தர்நெட்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது ஆர்க்நெட். இதுக்கு ஈத்தர்நெட்டுக்கான லோ காஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இது ஸ்பீடு வந்து கம்மி தான், 2.5 மெகாபைட்ஸ் பெர் செகண்ட் தான் போகும். ஓகே, அண்ட் இதுக்குன்னு ஆனால் ரெக்வயர்ட் டெடிக்கேட்டட் ஐசிஸ் இருக்கணும். இட் ரெக்வயர்ஸ் டெடிக்கேட்டட் ஐசிஸ். அண்ட் இது வந்து ஆர்க்நெட். மூணாவது பேக்நெட் ஐபி. நம்ம ஈத்தர்நெட் ஐபி மாதிரி இதில் வந்து பேக்நெட் ஐபின்னு இருக்குது. ஸோ இட் யூசஸ் ஐபி அட்ரஸ் அண்ட் யூடிபி போர்ட். பாருங்கள், டிசிபியும் இருக்குது, யூடிபியும் இருக்குது பாருங்கள். ஸோ ஐபி அட்ரஸ் அண்ட் யூடிபி போர்ட், இதுவும் ஸ்பீட், நல்ல ஸ்பீடு வரும். அண்ட் இம்பார்ட்டண்ட் வந்து முக்கால்வாசி டிவைசஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிவைசஸ். ஓகே, தட்ஸ் பேக்நெட் ஐபி. அடுத்தது வந்து பேக்நெட் MSTP. இது வந்து பேசிக்கலாக நம்ம RS 485 மாஸ்டர் ஸ்லேவ் டோக்கன் பாசிங் ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணியிருக்கு. மாஸ்டர் ஸ்லேவ் டெக்னாலஜி. ஸ்பீடு வந்து 1 Mbps per second. இது வந்து டிஸ்டன்ஸ் அதிகம், லாங் ரேஞ்ச் அப் டு 1200 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது லான் டாக்கு. இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் ஆப்ரேட் அட் 1.25 Mbps. இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இட் யூசஸ் நியூரான் சிப் அண்ட் ஐடி. இவங்க லான் டாக் கம்பெனி யூக்ளியான் கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ண நியூக்ளியான் சிப். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர்பாக இருக்கும். காஸ்ட் வைஸ் இட் இஸ் குட். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் PTP, பாயிண்ட் டு பி சொன்னோம் இல்லையா, அதுவும் RS 232 ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுது. இட் யூசஸ் யுவர் கன்வென்ஷனல் டெலிஃபோன் லைன். நார்மல் ஸ்பீடில் ரன் ஆகும். இட் லிமிட்டட் ஸ்பீட் தான் இது P2P. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த அப்ளிகேஷன் வி கேன் சூஸ் விச் டைப் ஆஃப் நெட்வொர்க் யூ வாண்ட் டு இன்ட்ராக்ட். இதெல்லாம் தான் நமக்கு வந்து பேக்நெட் ஆஃபர் பண்ணுற சப்போர்ட்.
These are the different network protocols which your BACnet offers support. Okay. ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேக்நெட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஐபி டனலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மல் யூனிகாஸ்ட் மல்டிகாஸ்ட் இருக்குது, அதில் ஸ்பெஷல் வந்து ஐபி டனலிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நெட்வொர்க் ஏ, இது ஒரு நெட்வொர்க் 1ன்னு வச்சிங்க, இது ஒரு நெட்வொர்க் 2ன்னு வச்சிங்க. இப்போ நெட்வொர்க் 1லேருந்து இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேக்நெட் டிவைசஸ். இப்போ ஏன்ற ஒரு டிவைஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பின்ற ஒரு டிவைஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டிவைஸோட லோக்கல், இதுதான் ஐபி டனலிங். இந்த டெக்னிக்கு பேர் ஐபி டனலிங். இது என்னன்னா, இதான் ஆக்சுவல் இன்டர்நெட் இருக்கும், ஐபி ரூட்டர் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த டிவைஸ் எது வந்து இந்த டிவைஸ் மற்ற நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுதோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் நெட்வொர்க் ரூட்டர், அதுக்கு பேர் வந்து அனெக்ஸ் ஹெச் ரூட்டர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ரூட்டர் கூட முதல்ல கம்யூனிகேட் பண்ணி எனக்கு வந்து இந்த நெட்வொர்க்கில் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பும். அது சொன்ன உடனே அது என்ன பண்ணுன்னா, இட் வில் ஃபார்ம் ஐபி மெசேஜ், இட் வில் சென்ட் டு த ஐபி ரூட்டர். அது மூலமாக ஈத்தர்நெட்டுக்கு போய் இந்த ஐபி ரூட்டர் இன்ஃபர்மேஷன் எங்கே அனுப்பும் அப்படின்னா, நேராக அந்த நெட்வொர்க் இருக்கக்கூடிய அனெக்ஸ் ஹெச் ரூட்டருக்கு அனுப்பும். ஓகே, அவருக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் அனுப்பும். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக என்ன பண்ணிவிடுவார், ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக பேக்நெட் டிவைஸ்க்கு அனுப்பிச்சிடுவார். இது லைக் யூ கேன் திங்க் ஆஃப் எ கொரியர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு கொரியர் அனுப்புகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கிட்ட சப்போஸ் ப்ரொஃபஷனல் கூரியர் வழியாக அனுப்புகிறீங்கன்னு வச்சிங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கூரியருக்கு இதை வந்து நீங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷனை அனுப்பணும். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கூரியரில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கூரியர் டேட்டாவை கொடுத்துட்றீங்க. அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து எடுத்துன்னு போய் நெட்வொர்க் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கூரியர் ஆஃபீஸ்க்கு போயிடும். முதல்ல அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும். அதே தான் கதை. அதான் இந்த அனெக்ஸ் ஹெச் ரூட்டரோட வேலை. இது பேர் ஐபி டனலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது வந்து யூனிகாஸ்ட். ஸோ யூனிகாஸ்ட்டில் வந்து ஐபி ரூட்டர் தேவைப்படாது, டைரெக்டாக வந்து அந்த டிவைஸ் வந்து ஐபி ரூட்டர் மூலமாக அந்த டிவைஸ் வேணுமோ கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் பாசிபிள். இது யூனிகாஸ்ட் மெசேஜஸ். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேக்நெட் ஐபியில் வருது. ஸோ யூனிகாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது ப்ராட்காஸ்ட் ஆப்ஷன். ப்ராட்காஸ்ட் வந்து இந்த ப்ராட்காஸ்ட் டிவைஸ் மூலமாக போகும். ஓகே, ஸோ இங்கே ஒரு லோக்கல் ப்ராட்காஸ்ட் டிவைஸ் இருக்குது, அது மூலமாக எல்லாருக்கும் போகும். எந்தெந்த டிவைஸ் ப்ராட்காஸ்ட் மெசேஜ்னால் என்ன, காமனாக எல்லாருக்கும் கொடுக்குற மெசேஜ் இல்லையா. ஸோ அந்த மெசேஜை வந்து கொடுத்த உடனே ஸோ இந்த டிவைஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது பிபிஎம்டி, அங்கே இருக்கிற லோக்கல் ஆள்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அவர் இந்த ரூட்டர் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே இது அடுத்த ரூட்டருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிபிஎம்ஐ போய் அதுலேருந்து மற்ற பேக்நெட் டிவைசஸ்க்கு போயிடும். ஓகே, இது வந்து பேக்நெட் ஐபியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். ஓகே, பேக்நெட் ஐபியில் உங்களுக்கு யூனிகாஸ்ட்டும் ப்ராட்காஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் பேக்நெட்? நோ சார்ஜ், இட்ஸ் ஃப்ரீ டு யூஸ். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி மெயின்டைன் பை ஆஸ்ட்ரே கமிட்டி. அவங்க தான் வந்து இந்த பேக்நெட்டை உருவாக்குனாங்க. ஸோ தட் தே ஆர் மெயின்டைனிங் அண்ட் இட் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் பில்டிங் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ இது வந்து எந்த டிவைஸ் சைஸஸில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எவ்வளோ டிவைசஸ் இருந்தாலும் இட் கேன் பி implement and it has an option to be enhanced and improved. Okay, so that is the advantage of using BACnet. Okay, so